இல்லை ஏசியினுடைய சவுண்டாக மேலேயா ஒரு வார்த்தை கேட்டுருங்களேன். பக்கத்தில் யாராவது வந்தாங்கன்னா ஸ்டார்ட் பண்ண கேட்டுருங்களேன். நியர்பை இருந்தால் பண்ண கிளம்பவே இல்லையா? அப்படியா? சரி சரி. அனைவருக்கும் மாலை நேர வணக்கம். இந்திய அரசியல் சாசன வழங்கிய உரிமைகளின்படி கல்வி மற்றும் வேலை வாய்ப்புகளில் மத்திய அரசினுடைய துறைகளில் பட்டியலின மக்கள் மற்றும் பழங்குடியினருக்கு 15+7.5 என 22.5% இடஒதுக்கீடுகளும், மாநிலங்களில் அந்தந்த மாநிலத்தினுடைய மக்கள் தொகைக்கு ஏற்ப இடஒதுக்கீடுகளும் வழங்கப்பட்டு வருகின்றன. அதன்படி தமிழகத்தில் பட்டியல் பிரிவில் அடங்கக்கூடிய மக்களுக்கு 18% இடஒதுக்கீடும், பழங்குடியினருக்கு 1% என 19% இடஒதுக்கீடு ஏறக்குறைய 50 ஆண்டு காலமாக நடைமுறையில் இருந்து வருகிறது. ஆண்டு இந்த பட்டியல் பிரிவுக்கு கூடிய 76 சமுதாய மக்களில் ஒரு பிரிவினர் அடங்கிய தொகுப்பை ஒன்று உருவாக்கி, அருந்ததி என்ற ஒரு தொகுப்பை உருவாக்கி அவர்களுக்கு 3% இடஒதுக்கீட்டை அளிக்கும் வகையில் ஒரு அரசாணை பிறப்பிக்கப்பட்டது. அந்த அரசாணை பிறப்பிக்கப்பட்ட பொழுது புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக அதனால் ஏற்படக்கூடிய பின் விளைவுகள் குறித்து நான் விரிவாக எடுத்து வைத்தேன். 1950ஆம் ஆண்டிலிருந்து தமிழ்நாட்டில் உள்ள பட்டியல் பிரிவிற்கான மக்களுக்கான இடஒதுக்கீடுகளையே அதற்கு பிறகு ஆட்சிக்கு வந்த காங்கிரஸ் கட்சியும் சரி, திமுகவும் சரி, அதிமுகவும் சரி அமல்படுத்தவில்லை. அதுவும் குறிப்பாக அரசாங்கத்தினுடைய உயர் பதவிகளில், அதாவது IAS, IPS மற்றும் குரூப் 1 தேர்விலே வெற்றி பெறக்கூடியவர்கள் வகிக்கக்கூடிய பதவிகளில் அதிகபட்சம் 3% மட்டும்தான் நிரப்பப்பட்டிருந்ததே தவிர 18% கடநில ஊழியர்களான வாட்ச்மேன், OA ஆபீஸ் அசிஸ்டன்ட் போன்ற பதவிகளில் மட்டும்தான் கொடுத்தார்களே தவிர உயர் பதவிகளில் அளிக்கவே இல்லை. இதையெல்லாம் சுட்டிக்காட்டி நான் சட்டமன்றத்தில் வெள்ளை அறிக்கை கேட்டு தொடர்ந்து வலியுறுத்தினோம். அதனுடைய விளைவாக 96ஆம் ஆண்டு அன்றைய ஆதிராட அமைச்சர்
சமயநல செல்வராஜ் அவருடைய தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்டது. அதில் நானும் இடம்பெற்றிருந்தேன். ஏறக்குறைய 6 மாத காலம் அந்த குழு 10 சட்டமன்ற உறுப்பினர்கள், ஒரு IAS அதிகாரி, ஒரு அமைச்சர், 12 பேர் தொடர்ந்து ஆய்வு செய்தனுடைய நிறைவாக ஏறக்குறைய 3.5 லட்சம் பணியிடங்கள் பட்டியல் வகுப்பாருக்கு கொடுக்கப்படாமல் இருந்தது கண்டறியப்பட்டது. உதாரணத்துக்கு ஒன்று சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அன்று தமிழகத்தில் 65 அரசு கல்லூரிகள் அன்றைய நிலையில் இருந்தன. 96க்கு முன்பு 65. அதில் 5000 பேர் கல்லூரி பேராசிரியர்களாக, உதவி பேராசிரியர்களாக, விரிவுரையாளர்களாக பணிபுரிந்தார். அந்த 18+1 19% முறையாக கடைபிடித்திருந்தால் இந்த ரோஸ்டர் படி ஏறக்குறைய 1000 1200 பேர் பணிபுரிய வேண்டும். ஆனால் வெறும் 250 பேர் தான் 65 கல்லூரிகளிலும் சேர்ந்து பட்டியல் வகுப்பை சார்ந்தவர்கள் பணிபுரியக்கூடிய அவல் நிலை இருந்தது. எனவே அனைத்து கல்லூரிகளிலும் இந்த பின்னடைவு பணியை நிரப்ப வேண்டும் என்று நாங்கள் தொடர்ச்சியாக அன்றைய கல்வி அமைச்சர் பேராசிரியர் அன்பழகனார் அவர்கள் வீட்டு முன்பு போராட்டம் நடத்தியனுடைய விளைவாக 99ஆம் ஆண்டு 100 பேராசிரியர் பணியிடங்கள் நிரப்புவதற்கு அரசாணை பிறப்பிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து படிப்படியாக நீதிமன்றங்கள் சென்று 2004 1200 பணியிடங்களும் நிரப்பப்பட்டன. இதுதான் தமிழ்நாட்டில் பட்டியல் வகுப்பாருக்கு இடஒதுக்கீடு கொடுக்கப்பட்டதனுடைய உண்மை நிலைமை. ஒரு துறையிலேயே இந்த மாதிரி பிரச்சனைகள். தமிழ்நாட்டில் 56 துறைகள் இருக்கின்றன. இந்த உள் இடஒதுக்கீடு கொடுப்பது சம்பந்தமாக 2008ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் அன்றைய முதல்வர் கலைஞர் அவருடைய தலைமையிலே ஒரு ஆலோசனை கூட்டம், அனைத்து கட்சி ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. அதில் நான் என்ன வலியுறுத்தினேன் எனில், முதல்ல பின்னடைவு பணியிடங்கள் இந்த பட்டியல் வகுப்பாருக்கு நீங்கள் கொடுத்ததா சொன்னீங்க இல்லையா, ஆனால் அது கொடுக்கலையல்ல, அதைய முதல்ல கொடுங்க. அதற்கு பிறகும் இந்த பட்டியல் வகுப்புகள் இருக்கக்கூடிய சமுதாய மக்கள் மத்தியில் யாருக்காவது ஏற்றத்தாழ்வுக்கு இருக்குதுன்னு சொன்னால் அதை நிரப்புவதற்கு அப்போ அதுக்கு பிறகு பேசலாம். ஆனால் அந்த பின்னடைவு பணியிடங்களை பற்றி ஒரு வார்த்தை கூட அன்று அந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட எந்த அரசியல் கட்சிகளும் பேசவே இல்லை. அன்று திமுக 90 சட்டமன்ற உறுப்பினர்களை மட்டுமே கொண்டு ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட்டாக இருந்தது. பாமக, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட், தென் கம்யூனிஸ்ட், வலது கம்யூனிஸ்ட் ஆகியோருடைய தயவில், காங்கிரஸ் கட்சியுடைய தயவில் அன்று ஆட்சி இருக்க வேண்டிய சூழ்நிலை இருந்தது. எனவே அவர்களெல்லாம் கொடுத்த அழுத்தினுடைய விளைவாக அன்று உள் இடஒதுக்கீடு 3% கொடுத்தார். அந்த உள் இடஒதுக்கீடை நீங்க பொதுப்பிரிவிலிருந்து எடுத்து கொடுத்திருந்தாலோ அல்லது இந்த 3% மட்டும் கொடுத்திருந்தாலோ அவருடைய ஜனத்தொகைக்கு ஏற்ப எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. ஆனால் அவர்கள் செய்த வரலாற்று பிழை என்னவென்று சொன்னால், 3% என்று சொல்லிக்கொண்டு அருந்ததியர் அல்லாத தேவேந்திர குல வேளாளர்கள் மற்றும் ஆதிராவிட சமுதாயத்தினுடைய உரிமையையும் பறிக்கக்கூடிய வகையில் அவர்களுடைய இடங்களையும் பிடுங்கி அருந்ததியருக்கு கொடுத்து விட்டார்கள். அதனால கடந்த 2009ஆம் ஆண்டு இந்த உள் இடஒதுக்கீடு அமலாக்கப்பட்ட பிறகு இந்த 14-15 வருஷமா எங்கெல்லாம் ஓரிரு இடங்கள் காலியாகவும் மிக முக்கியமான பதவிகள், கல்லூரி பேராசிரியர்கள், பல்கலைக்கழகங்களுடைய பேராசிரியர்கள், நீதிபதிகள், அதே போல முனிசிபல் கமிஷனர்ஸு, ரிஜிஸ்ட்ரார்ஸு, இது போன்ற எல்லா பதவிகளிலும் காலியான அனைத்து இடங்களையும் ஒரே ஒரு குறிப்பிட்ட பிரிவினருக்கே வாரி வழங்கிவிட்டார்கள். இவர்கள்தான் இப்பொழுது சமூக நீதியை பற்றி பேசுகிறார். இந்த அநியாயமெல்லாம் நடந்ததை நான்
அன்று 2011 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக வந்து அம்மையார் ஜெயலலிதா அவர்களை சந்தித்த போது அதே போல அந்த நேரத்திலும் சுட்டிக்காட்டிய போது ஜெயலலிதா அவர்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அந்த 2009 அனைத்து கட்சி கூட்டம் நடந்த போதும் சரி, அதற்கு பிறகும் அதை வந்து அந்த உள்ளீடு கொடுக்கக்கூடியதை ஜெயலலிதா அவர்கள் கடுமையாக எதிர்த்தார்கள். ஆனால் இப்பொழுது வந்து அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நாங்கள் தான் உள்ளிடுவுக்கு ஆதரவு கொடுத்தோம் என்று வரலாறை தெரியாமல் பேசுகிறார். அது தவறானதுங்கிறத சுட்டிக்காட்டு. ஏன்னா பல பேர் நினச்சிக்கிறாங்க நாங்கள் அந்த உள்ளிடஒதுக்கீடு கொடுக்கக்கூடாது. அப்படி இல்லை. நீங்கள் வந்து பட்டியல் பிரிவு சமுதாயத்தை வந்து பிரித்து இடம் கொடுக்கறதுக்கு சட்டத்தில் இடமில்லை என்பது வேறு. ஆனால் நீ அதையும் மீறி நீங்கள் ஒரு குறிப்பிட்ட பிரிவினர் மட்டுமே அதில் வந்து பின்தங்கி இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அதற்கான எல்லா தரவுகளையும் பொது வெளியில் அவர்கள் சமர்ப்பித்திருக்க வேண்டும். தேவேந்திரகுல வேளாளர்கள் எவ்வளவு பேர், ஜனத்தொகை என்ன, அவர்கள் ஒவ்வொரு பதவியிலும் எவ்வளோ பேர் இருக்கிறாங்கன்னு வந்து புள்ளி பேரை கொடுத்துருக்கணும். ஆதிராவிடன் அழைக்கப்படக்கூடிய பறைய சமுதாயத்தை சார்ந்தவர்கள் எவ்வளோ பேர், அவங்க ஜனத்தொகை என்ன, அவர்கள் எந்தெந்த துறையில் என்னென்ன இடத்துலலாம் நிரப்பிக்கிறாங்கிறத பற்றி தகவல் கொடுத்துருக்கணும். அதே போல் தேவேந்திர வேளாளர், ஆதிராவிடர், அறுதிர் இல்லாத சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. குதிரை வண்ணான் இருக்கிறாங்க, குறவர் சமுதாயத்தை சேர்ந்தவர் இருக்கிறாங்க, வள்ளுவர் சமுதாயத்தை சேர்ந்து இருக்கிறாங்க, எண்ணற்ற சமுதாயங்கள் மிக குறைவான எண்ணிக்கையில் இருக்கிறாங்க. அவர்களுடைய நிலையெல்லாம் என்னங்க குறித்து கொடுத்துருக்கணும். ஆனால் அந்த மாதிரி கொடுக்காம அவர்களாகவே ப்ரீகன்சீவ்டு அந்த பட்டியலில் அவர்கள் மட்டும்தான் பின்தங்கி இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு தவறான எண்ணத்தை உருவாக்கி அதையே எல்லா அரசியல் கட்சிகளும் கிளிப்புளை போல சொல்லி ஒட்டுமொத்தத்தில் கடந்த 14 வருடமாக இந்த நாட்டினுடைய ஏறக்குறைய மக்கள் தொகையில் 2 கோடிக்கு மேற்பட்டிருக்கக்கூடிய தேவேந்திரகுல வேளாளர்கள் மற்றும் ஆதிராவிடர் என்று அழைக்கப்படக்கூடிய பறையர் சமுதாயத்து மக்களுடைய உரிமைகளை பறித்து ஒரு குறிப்பிட்ட பிரிவினருக்கு வழங்கியிருக்கார்கள். இதுதான் சமூக அநீதி. இதுக்கு வந்து இன்னைக்கு இருக்கிற அரசு வந்து அது தீர்வு காணணும். இதை அவர்களுடைய அந்த உள்ளிடக்கீடால் பிற சமுதாயத்துக்கு ஏற்பட்டக்கூடிய பாதிப்புகளை சரி செய்ய, வரலாற்று பிழையை சரி செய்யக்கூடிய வகையில் அவர்கள் வந்து உரிய நடவடிக்கை எடுக்கணும். அதற்கு முன்னோடியாகத்தான் கடந்த 1950 இன்று வரையிலும் ஏறக்குறைய 75 வருஷம் 76 வருஷமா எவ்வளவு சதவீதம் இடஒதுக்கீடு, அதில் ஒவ்வொரு துறை வாரியாக இவர்கள் தேவேந்திர வேளாளர்களுக்கும் ஆதிராவிடர்களுக்கும் அறிஞர்களுக்கும் எவ்வளவு பங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, அது எவ்வளவு சதவீதம் பேர் அவர்கள் பணியில் இருக்கிறார்கள் என்பது குறித்த புள்ளி விவரங்கள் அடங்கிய வெள்ளை இருக்கை. அதே போல 2009ஆம் ஆண்டு அந்த உள் இடஒதுக்கீடு அரசாணை பிறப்பிக்கப்பட்ட பிறகு எந்தெந்த துறையிலெல்லாம் அவர்களை வந்து நீங்கள் வேலைக்கு அமர்த்துறீங்க, எத்தனை பேர் அமர்த்துறீங்க அப்படிங்கிற அது குறித்த புள்ளி விவரங்களையும் வெள்ளை அறிக்கையாக இந்த அரசு சமர்ப்பிக்கணும். அதாவது இதில் என்ன வேதனைனா, தமிழ்நாட்டுக்குடைய அனைத்து அரசியல் கட்சியினுடைய தலைவர்களுமே தமிழ்நாட்டில் வந்து பட்டியலின வகுப்பாருக்கு கொடுக்கக்கூடிய உரிமை என்ன என்பதை சிறிதும் கூட கணக்கிலே கொள்ளாமல், அது குறித்து முறையான ஆய்வும் மேற்கொள்ளாமல், அவர்களாக ஒரு அனுமானத்திற்கு வந்து தேவேந்திரகுல வேளாளர்களும் ஆதிராவிடர் சமுதாயத்தை சேர்ந்தவர்களும் மட்டும் முன்னேறிவிட்டார்கள், அருந்தேயர்கள் முன்னேறவில்லை என்று சொல்லக்கூடிய ஒரு அந்த எண்ணத்தோடு இவர் அணுகிறார்கள். அப்போது அவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கக்கூடிய அந்த முன்னுரிமை கொடுக்கணும்னு சொல்லக்கூடியவங்க, அப்போது ஏன் வந்து இப்படி நான் ஒரு கேள்வி கேட்டால் அதுக்கு ஒத்துக்குவாங்களா? சரி, அருந்தேயர் மேலே பற்று காட்டக்கூடியவங்க பிசியிலிருந்து 2% எடுத்து, எம்பிசியிலிருந்து 2%, 3% எடுத்து கொடுக்கறதுக்கு வந்து இவர்களெல்லாம் முன் வருவார்களா? இது வீண் வம்பு தானே வரும், வீண் விவாதம் தானே வரும். இதுக்கெல்லாம் வந்து அப்போ இந்த சமுதாயத்துக்கு குரல் கொடுப்பதற்கு ஆள் இல்லைங்கிறதோ, அல்லது வந்து இப்போ இதே சமுதாயத்தில் இந்த ஆதிராவிடர் சமுதாயத்தை சேர்ந்த சில வடக்கு மாவட்டத்தில் கூடிய சில அமைப்புகள் எல்லாம் அன்னைக்கு ஜால்ரா போட்டாங்க, இன்னைக்கு வந்து பேசுகிறாங்க.
அன்று வந்து நான் மட்டும்தான் வந்து அனைத்து கட்சி கூட்டத்தில் அந்த 2009 நடந்த 2008 நடந்த கூட்டத்தில் இது வந்து தவறானது, இது பின்னாடி பாதிக்கும். இன்று வந்து இதே கருத்தை வந்து பிரித்து கொடுத்ததை இன்னைக்கு வந்து மாயாவதி அவர்கள் கடுமையாக எதிர்க்கிறாரு, சிராஜ் பாஸ்வான் எதிர்க்கிறாரு, இந்தியாவில் கூடிய அனைத்து அமைப்புகளுமே இது வந்து தவறானதுங்கிறது. இது மாதிரி வந்து முன்னுரிமையில் பிற சமுதாயத்துக்கு கூடியதை பிடுங்கி கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற அதை வந்து எல்லாம் வலியுறுத்துகிறாங்க. தமிழ்நாட்டிலே மட்டும் எல்லா அரசியல் கட்சிகளும் முதல்ல வந்து இந்த மாதிரி ஏற்கனவே தேவேந்திர வேளாளர்களும் ஆதரவாளர்களும் நலிந்த பிரிவினர் வரலாற்றில் இன்னும் முன்னேற முடியாமல் இருக்கிறாங்க. அவங்களுக்கு உண்டான உரிமை கிடைக்கல. அவங்களுக்கு நிலம் கொடுத்துட்டீங்களா, அவங்களுடைய வாழ்வாதாரம் வந்து முன்னேறிச்சா, ஒன்றும் கிடைக்கல. எனவே அவர்கள் வந்து இன்னும் கடைநிலை இருக்கிற போது அவங்களுக்குள்ளேயே வேறுபடுத்தி நீங்கள் வந்து இவங்களுக்கு உண்டான பங்கை கொண்டு பிடுங்கி கொடுக்கறதுங்கிறது இதை விட அநியாயம், அட்டூழியம், அராஜகம் எதுவும் இல்லை. அதனால் தமிழ்நாட்டில் அனைத்து அரசியல் கட்சிகளும் தங்களுடைய இந்த உள் இடஒதுக்கீடு கொடுத்த நிலைப்பாட்டை உடனடியாக மறுபரிசீலனை செய்யணும். மறுபரிசீலனை வந்து அவர்களுடைய பார்வையை மாற்றிக்கொண்டு அவர்கள் வந்து இந்த உள்ளுக்கேட்டால் ஏற்பட்டக்கூடிய பாதிப்புகளை சரி செய்யக்கூடிய வகையில் தங்களுடைய நிலைப்பாட்டை அறிவிக்க வேண்டும் என்று நான் வலியுறுத்துகிறேன். இந்த தமிழ்நாட்டில் வரக்கூடிய இந்த ஆகஸ்ட் மாதம் 2 அல்லது 3வது வாரத்தில் தமிழ்நாட்டில் பல்வேறு அமைப்புகள் இந்த உள் இடஒதுக்கீட்டால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறித்து தங்களுடைய ஆதங்களையும் அதிருப்தியும் கோபத்தையும் காட்டி வருகிறார்கள். எனவே விரைவில் வந்து அந்த அமைப்புகளுடைய ஆலோசனை கூட்டத்தை நாங்கள் வந்து சென்னையில் நடத்தவிருக்கிறோம். அதைத் தொடர்ந்து தமிழ்நாடெங்கும் அனைத்து மாவட்டங்களிலும் இந்த ஆலோசனை கூட்டங்களும் தொடர்ச்சியாக போராட்டங்களும் நடைபெற இருக்கிறது. இல்லை, அதாவது நான் சொல்கிறேங்க, தேர்தலை மையமாக வச்சு எப்படியாவது எம்எல்ஏ ஆகணும், எம்பி ஆகணும்னு ஒரு அமைப்பு முடிவெடுத்தனுடைய விளைவுகள் தான் அந்த பாதிப்பை. யாரை சொல்கிறேன்னு தெரிஞ்சிருக்கும். அவங்க பண்ண வரலாற்று பிழை தான் இன்றைக்கி வந்து இடிக்குது. நான் பேசுகிற அன்னைக்கு வந்து அவங்களும் வந்து 2 பேரும் வந்து ஒழுங்காக இந்த கூட்டத்தில் கலந்து பேசியிருந்தாங்கன்னா அன்றைக்கி அது நடந்திருக்காது, அமலாக இருக்காது. தேர்தல்கள் வரும், தேர்தல் வந்து தடுக்கி விழுந்தால் தேர்தல் மேலே தான் விலக வேண்டிக்குது வச்சுங்களா. தேர்தலுக்கு இதுக்கு எந்த சம்மந்தம் கிடையாது. இது முழுக்க முழுக்க ஒரு வரலாற்றில் வந்து இந்திய அரசியல் சாசனத்தில் ஆனால் அம்பேத்கர் அவர்களால் வந்து முன்மொழியப்பட்டு இந்திய அரசியல் சாசனுடைய நிர்ணய சபையை ஏற்றுக்கொண்டு சோஷியலி அண்ட் எஜுகேஷனல் பேக்வேர்டுங்கிறது யாரெல்லாம் இந்தியா முழுமைக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்கள ஒன்று சேர்த்து உருவாக்கப்பட்ட அந்த பட்டியலிருக்கக்கூடியது. இது கான்ஸ்டியூஷன்லேயே அந்த லிஸ்ட்லேயே இருக்குதுங்க. ஸோ அந்த உரிமையை ஒரு மாநில அரசு தன்னுடைய அவங்க வந்து தன்னுடைய வரம்புக்கு மீறி ஒரு காரியத்தை செஞ்சுருக்கிறாங்க. இது இவங்க தலையிடுறதுக்கு எந்த வித உரிமையும் கிடையாது. ரெக்கமெண்ட் மத்திய அரசு கேட்டால் அதுக்கு தகுந்த மாதிரி இவங்க கொடுக்கணும். மத்திய அரசினுடைய அதிகாரத்தை கூட எடுத்துக்கொண்டு மாநில அரசு தன்னிச்சையாக செயல்படுறதுடைய விளைவுகள் தான் இதெல்லாமே. ஸோ இது வந்து இதை தேர்தலையோடு இது பொருத்தி பார்க்கக்கூடாது. இது ஒரு மிகப்பெரிய உரிமை, மறுக்கப்பட்ட ஒரு சமுதாயத்தினுடைய உரிமையை மீண்டும் பறித்து கொண்டதுக்கு அதில் வந்து அதுக்கு நிவாரணம் தேடக்கூடியது தான் இது. இல்லை, முதல்ல அவங்க அந்த தலித்துன்னு வார்த்தை பயன்படுத்துறதுக்கே தகுதி இல்லாமல் இருக்கிறாங்க. அவங்க 2 பேரும், அந்த ரவிக்குமார் 2018ஆம் ஆண்டு ஆல் பார்ட்டி மீட்டிங் நடந்த போது இவங்க 2 பேரும் தான் ஜாலரா அடிச்சு குடிச்சுவர் பண்ணாங்க. அவங்க பண்ண துரோகத்தால் தானே இன்னைக்கு இது போச்சு. அவங்க தான் குற்றவாளிகளாக இருக்கிறாங்க. முதல்ல வேற என்ன செய்ய முடியும்? அவங்க அன்னைக்கு ஏன் ஆதரிச்சாங்க தெரியுமா? நான் தான் சொன்னல, 3,25,000 பணியிடங்களை நிரப்பட்டோம். அதுக்கு பிறகு எந்தெந்த சமுதாயத்துக்கு போதுன்னு நீங்கள் ஆய்வு பண்ணுங்க, வெளியிடுங்க, அதுக்கு பிறகு முடிவு எடுப்போம்னு சொன்னோம்ல. அன்னைக்கே இவங்க ஆதரிச்சாங்க. இந்த 14 வருஷமா இவங்க வந்து சட்டமன்றத்தில் இன்னைக்கு பேசிக்கிறாங்களா, பார்லிமெண்ட்டில் பேசிக்கிறாங்களா? இது மாதிரி வந்து பதவி ஆசைக்கு பின்னாடி ஓடக்கூடியவங்கனால்தான் இந்த சமுதாயங்கள் மிகப்பெரிய பாதிப்புக்கு ஆளாகுது. ஏற்கனவே பிற கட்சிகள் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களும் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இந்த சமுதாயத்துக்கு ஆற்ற வேண்டிய கடமையிலிருந்து தவறுதனுடைய விளைவாகத்தான் இந்த சமுதாயங்கள் வந்து மிக பின்னடைஞ்சிருக்குது. இப்போ கொடியங்குளம் பிரச்சனை நடந்தபோது அந்த ஒட்டப்படாத சட்டமன்றத்தில் ரிசர்வ் தொகுதியாக தான் இருந்தது. அந்த சட்டமன்ற உறுப்பினர் ரைஸ் பண்ணியிருந்தாலோ, தென்காசியில் இருந்த நாடாளுமன்ற உறுப்பினர் நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்பி இருந்தாலோ இந்த பிரச்சனைகள் வெளிவந்திருக்கு. ஸோ இந்த சமுதாயத்தினுடைய பெயரை பயன்படுத்தி சட்டமன்ற உறுப்பினர் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆகக்கூடியவர்கள்
அந்த பதவிக்காக மட்டுமே தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சுக்கிறாங்க, அதை நினச்சிக்கிறாங்க. மக்களுடைய உரிமையை பாதுகாக்கிறதுக்கு, மக்களாக நிற்கிறதுக்கு அவங்க முன் வரல. திருமாவளவன் முதலமைச்சராகிறதுக்கு முதல் குடிமகனாகணும். அந்த சமுதாயத்துக்கு செய்ய வேண்டிய கடமை பற்றி முதல்ல பேச சொல்லுங்க. இதுக்கு யார் பொறுப்பேற்றுக்குன்னு கேளுங்க. கேளுங்க நீங்க வந்தா 2008 ஆல் பார்ட்டி மீட்டிங் நடந்தா இல்லையா? அது பிரிச்சாங்கல்ல, இந்த சமுதாயத்தை பிரிச்சாங்கல்ல. அறுதி உள்ளீடு இருக்கிற போது தரவுகள் எங்க கேட்டனா இல்லையா? அன்னைக்கு அவங்க 2 பேரும் அதுக்கு ஆதரிக்கல. எத்தனை கூட்டம் போட்ட அதுக்கு பிறகு? முதல்ல கூரை ஏறி கோழி பிடிக்கிட்டோம். அதுக்கு பிறகு வைகுண்டத்துக்கு போறதை பத்தி முதல்ல பேசுவோங்க. முதல்ல இந்த நீங்க எதுக்காக இருக்கிறீங்க? பதவி வச்சு தான் பேச முடியுமா? காந்தி எந்த பதவி வச்சு பேசினாரு? அம்பேத்கர் எந்த பதவி வச்சு பேசினாரு? மார்க்ஸ் எந்த பதவி வச்சு பேசினாங்க? ஏங்கல்ஸ் எந்த பதவி வச்சு பேசினாங்க? முதல்ல பதவியோடவே, பதவி ஆசைக்காகவே பின்னாடி போகக்கூடாதுன்னு சொல்லுங்க. முதல்ல கான்ஸ்டிடியூஷனா இந்த சமுதாயத்துக்கு கொடுக்கப்பட்டக்கூடிய உரிமைகளை எத்தனையோ பிளாட்ஃபார்ம் இருக்குது. அந்த தளங்கள் இருந்து போராடுறது தான் முதல் கடமை. அந்த கடமையிலிருந்து தவறுதனால்தான் இவர்களை போன்றவர்களை பயன்படுத்தி கொண்டுதான் இந்த சமுதாயங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பு உண்டாக்குறாங்க. அன்று ஆக்சுவலா இன்னும் சொல்ல போன உண்மை என்னன்னா, அன்று முதல்வர் கலைஞர் அவர்களுக்கு அதை கொடுப்பதற்கு அவர் உண்மையில விருப்பம் கிடையாது. அன்னைக்கு 2-3 அரசியல் கட்சிகள் கொடுத்த அழுத்தத்தின் காரணமாகத்தான் அவர் எழுந்தார். இவங்க 2 பேரும், இந்த அமைப்பில் 2 பேரும் இவங்க செஞ்ச தவறுனால்தான் அவர்கள் வேற வழி இல்லாமல் ஒத்துட்டு போனாங்க. அதுக்கு முழு காரணம் இன்னைக்கு இங்க பிரிக்கப்பட்டிருக்குன்னா அதுக்கு முழு பொறுப்பையும் அவங்க தான் ஏற்றுக்கணும். அதாவது ஜூன் மாதம் 14ஆம் தேதி மாஞ்சோலை தேயிலை தொழிலாளர்களுக்கு வேலை இல்லை. இன்றோடு 2 மாதம் ஆயிடுச்சுங்க. அவர்களெல்லாம் மிகவும் வறுமையில் இருக்கிறாங்க, கஷ்டப்படுறாங்க. அந்த வழக்கு நல்ல முறையில் வரணும், அவர்களுக்குடைய வாழ்வாதாரத்தை மாஞ்சோலையிலே ஏற்படுத்தர வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் அந்த வழக்கு தொடுத்தோம். அந்த வழக்கில் எந்த காரணத்துக்கு கொண்டும் ஒரு நூலிழைவு கூட அதில் தவறு நேர்ந்து விடக்கூடாது அப்படிங்காக அவருடைய வாழ்வாதாரத்தை மாஞ்சோலையிலே ஏற்படுத்தர வேண்டும் என்பதற்காக அந்த வழக்கில் நானே ஆஜராகிறேன். உங்களுக்கு தெரியும், கோயம்புத்தூர்லேருந்தும் சென்னையிலேருந்தும் ஒவ்வொரு முறையும் இந்த வழக்கு போகிறோன்னா எவ்வளோ பெரிய செலவு சிரமங்கிறது அதையெல்லாம் கூட பொருட்படுத்தாமல் நாங்கள் வரோம். ஆனால் ஒவ்வொரு முறையும் இந்த பிபிடிசியினுடைய வழக்கறிஞர்கள் அவங்க இதை காலதாமதப்படுத்துறதுக்காக அவங்க பண்ணுறாங்க. இது காலதாமதத்தை அது அவங்க திட்டமிட்டு இந்த வழக்கை இழுத்தடிக்கிறதுக்கு நினைக்கிறாங்க. அதான் நான் குற்றச்சாட்டு சொல்கிறேன். ஏதாவது ஒன்று காரணம் சொல்கிறாங்க, அவங்களுடைய ரசீது தான் சொல்கிறாங்க தவிர ஏறக்குறைய 1000க்கு மேற்பட்ட குடும்பங்கள் அங்கே கஷ்டப்படுது. அவர்களுக்கு நிவாரணம் கிடைக்கணுங்கிற நோக்கமே கிடையாது. அவர்களுக்கு 1141 கோடி ரூபா இந்த அரசுக்கு அவர்கள் கடந்த 99 வருடமாக அத்தனை சொத்துக்களையும் நல்லா அனுபவிச்சுட்டு அதையும் வரி பாக்கிக்கிறாங்க. அதுலேருந்து தப்பிக்கிறதுக்காக அவர்கள் ஒரு நாடகம் ஆடுகிறார்கள். ஆனால் தொடர்ந்து அவர்கள் நீதிமன்றத்தில் இனிமேல் வாய்தா கேட்டால் நிச்சயமாக விடமாட்டோம். வரக்கூடிய இதில் விரைந்து முடிக்கிறதுக்கு நாங்கள் நீதியரசரிடத்தில் நாங்கள் வலியுறுத்துவோம். அவங்கனால தான் ஒரு 2-3 வாய்தாக்கள் தள்ளி போன காரணமே அவர்கள் தான் அது காரணம். இதுக்கு உதாரணத்துக்கு அந்த நீங்கள் படிச்சு வீரமணியோடைய அறிக்கை எடுத்து படிச்சு பாருங்க. நான் தான் வாக் அவுட் பண்ணணும்னு அவர் எழுதியிருப்பார். அதுக்கு எல்லாம் உள்ள ஜாலியாக தானே போட்டாங்க. இன்னைக்கு பேசி இருங்க பிரயோஜனம். அவன் பதவிக்காக விட்டுட்டா சுப்ரீம் கோர்ட் குடுன்னு சொல்ல, சுப்ரீம் கோர்ட் கட்டாயப்படுத்தல. அதாவது அவங்களுடைய வழக்குக்கு இந்த இது அவங்க கீழே இருக்கிறவங்களே மேலே தூக்கி விடுறதுக்கு நாங்கள் இப்போ இல்லைன்னு சொல்கிறாங்க ஆச்சுங்களா. இன்னொருத்தர் இருக்கிறதுக்கிட்ட பிடுங்கி கொடுன்னு சொல்லிச்சா? நான் என்னுடைய கொஸ்டின், நீங்கள் எஸ்சிக்கு கொடுக்க வேண்டியது எஸ்சி ஏன் போடுறீங்க தானே கொஸ்டின். சார் முதல்ல அந்த 3 பேர் முன்னுரிமை கொடுக்குறாங்களே, நான் தான் ஒரே கொஸ்டின், இந்த முன்னுரிமைங்கிறத நீங்கள் பிசியிலேருந்து 1% எடுத்து கொடுக்குறதுக்கு ரெடி ஆகுறீங்களா? நீங்கள்
அந்த முன்னுரிமை வந்து பிசி கொடுங்க, ஒரு முன்னுரிமை வந்து எம்பிசிலிருந்து கொடுங்க, இன்னொரு இது வந்து ஓசிலிருந்து கொடுங்க. அப்போ தெரியும் உண்மையான நந்தர். அப்போ இழிச்சுவாய வந்து தேவேந்திர வேடரும் ஆதிர வேடரும் அப்போ இவங்களுக்குள்ளேயே சண்டை போட்டுக்கிட்டோம், இவங்களுக்குள்ளேயே போட்டு அப்படின்னு தான் முன்னுரிமை. நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்களா? அப்போ வந்து தேவேந்திர வேளாளரும் ஆதிர வேடரும் பயங்கரமாக முன்னேறிட்டாங்க அப்படின்னு முடிவு பண்ணுறீங்களா? நீங்க எது பேருங்க? சரி, ஆமா, ஷியாம்.